வணக்கம். நியூமேட்டிக் அமைப்பில் உள்ள பாதுகாப்பு நடைமுறைகள் என்ற இந்த அமர்விற்கு வரவேற்கிறோம். இந்த அமர்வின் இறுதியில் நீங்கள் நியூமேட்டிக் அமைப்பில் வேலை செய்யும் போது பாதுகாப்பை கடைபிடிக்க முடியும், தனிநபர் பாதுகாப்பு உபகரணத்தை தேர்ந்தெடுக்க முடியும், நியூமேட்டிக் பராமரிப்பு நடைமுறைகளை திட்டமிட முடியும் மற்றும் நியூமேட்டிக் பராமரிப்புக்கு சரியான நடைமுறைகளை தேர்ந்தெடுக்க முடியும். நியூமேட்டிக் அமைப்பில் உள்ள பாதுகாப்பு நடைமுறைகளை பற்றி நாம் பார்க்கலாம். நியூமேட்டிக் இயந்திரம் பற்றி தெரியாமல் அதை இயக்கக்கூடாது. அழுத்தப்பட்ட காற்றின் தீங்கு ஏற்படுத்தும் விளைவுகளிலிருந்து உங்களையும் மற்றவர்களையும் பாதுகாத்துக் கொள்ளவும். ஏர்ஹோஸின் வெடிப்புகள் அல்லது பிற குறைபாடுகள் இருக்கிறதா என்று ஆய்வு செய்யவும். கட்டுப்பாட்டு வால்வை திறப்பதற்கு முன் காற்று வெளியேறும் பாதைக்கு குறுக்காக பணியாளர்கள் யாரும் இல்லாமல் இருப்பதை உறுதி செய்யவும். அழுத்தப்பட்ட காற்றுக்கு அருகில் ஒருபோதும் இருக்கக்கூடாது. இணைப்பு துண்டிக்கப்பட்ட குழாய்கள் சரியாக இணைக்கப்பட்டுள்ளனவா என்பதை உறுதி செய்ய முதன்மை காற்று விநியோகத்தை திறந்து பார்க்க கூடாது. அப்படி செய்தால் இணைப்பு துண்டிக்கப்பட்ட குழாய் சுற்றி வளைத்து காயத்தை ஏற்படுத்திவிடும். ஓர் இணைப்பிலிருந்து காற்று கசிந்தால் ஏர் வால்வை உடனடியாக மூடவும். சர்க்கியூட்டை மாற்றுவதற்கு முன் எப்பொழுதும் காற்றை அணைத்து விடவும். உங்கள் கைகளை பிஸ்டன் ராடிலிருந்து தூரமாக வைக்கவும். நியூமேட்டிக் அமைப்பில் வேலை செய்யும் போது எப்போதும் தனிநபர் பாதுகாப்பு உபகரணம் அணியவும். நியூமேட்டிக்ஸ் அமைப்பின் நன்மைகளை பற்றி நாம் பார்க்கலாம். அதன் குறைந்த விலை ஆட்டோமேஷன் காரணமாக தொழில்துறை பயன்பாடுகளில் நியூமேட்டிக்ஸ் பிரபலமானது. காற்று இலவசமாக கிடைக்கிறது. காற்று எல்லா இடங்களிலும் வரம்பின்றி கிடைக்கிறது. காற்றை சுருக்கவும் அழுத்தவும் முடியும் மற்றும் குழாய்கள் மூலம் எடுத்துச் செல்ல முடியும். தீங்கிழைக்கும் விளைவுகள் எதுவுமின்றி காற்றை சுற்றுப்புறத்தில் வெளியேற்ற முடியும். அது விரைவான செயல்பாட்டை கொண்டுள்ளது. வேகத்தை கட்டுப்படுத்துவது சாத்தியமானது. அமைப்பு ஓவர்லோடு பாதுகாப்பை கொண்டுள்ளது. காற்று தீப்பற்றுவதில்லை. எளிமையான வடிவமைப்பு மற்றும் கட்டமைப்பையும் நீண்ட ஆயுளையும் குறைவான பராமரிப்பையும் கொண்டுள்ளது மற்றும் பாகங்கள் எளிமையான வடிவமைப்பு கொண்டிருப்பதால் தொழில்துறை பயன்பாடுகளில் நியூமேட்டிக்ஸ் பிரபலமானது. இப்பொழுது அதன் குறைபாடுகளை பற்றி நாம் பார்க்கலாம். நியூமேட்டிக் அமைப்பு பின்வரும் சில குறைபாடுகளை கொண்டுள்ளது. நியூமேட்டிக் அமைப்பு 1 சதுர சென்டிமீட்டருக்கு 3000 கிலோகிராம் விசை என்ற அளவு வரை மட்டுமே சிக்கனமானது. தூசி மற்றும் ஈரப்பதத்தை அகற்ற நியூமேட்டிக்ஸுக்கு சிறந்த தரமான உபகரணங்கள் தேவைப்படுகின்றன. அதாவது ஏர் ஃபில்டர்கள் மற்றும் டிமாய்ஸ்சரைசர். காற்று வெளியேற்றம் அதிக இரைச்சல் கொண்டது. சீரான வேகம் சாத்தியமில்லை. உட்புற பாகங்களுக்கு இடையிலான உராய்வை தவிர்க்க சிறப்பு லூப்ரிகேஷன் நுட்பம் தேவைப்படுகின்றது. கசிவு இருந்தால் நியூமேட்டிக் அமைப்பு அதிக செலவுள்ளதாகிறது மற்றும் 7 பார் அளவுக்கு அதிகமான காற்றழுத்தம் அதிக செலவு கொண்டதாகும். நியூமேட்டிக் அமைப்பில் வேலை செய்யும் போது நீங்கள் பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை கடைபிடிக்க வேண்டும். நியூமேட்டிக் பாகங்களின் அரிமானத்திற்கு எதிரான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்கவும். பாடி பாகங்களை சுத்தம் செய்ய அழுத்தப்பட்ட காற்றை பயன்படுத்தக்கூடாது.
நியூமேட்டிக் அமைப்பை சுத்தம் செய்ய மண்ணெண்ணெயை ஒருபோதும் பயன்படுத்தக்கூடாது. அழுத்தப்பட்ட காற்று தீப்பிடிக்காது, ஆனால் அழுத்தம் காரணமாக அது வெடிக்கலாம். நியூமேட்டிக் அமைப்பு அதிக வேகத்தில் இயங்குகிறது. பெரும்பாலான விபத்துகள் நசுக்குதல் காரணமாக ஏற்படுகின்றன. எனவே கையாளும் போது கவனமாக இருக்கவும். இயங்கும் பாகங்களின் பாதையில் கைகளை வைக்கக்கூடாது. கூர்மையான முனைகள் கொண்ட பிளாஸ்டிக் குழாய்களை தொடுவதை தவிர்க்கவும். பராமரிப்பு வேலையை மேற்கொள்வதற்கு முன் நியூமேட்டிக் அமைப்பின் அழுத்தத்தை நிறுத்த முதன்மை வால்வை மூடவும். தளர்வான இணைப்பு நியூமேட்டிக் குழாயை பின்னுக்கு தள்ளலாம். காற்று பாய்வின் காரணமாக அது திடீரென தூக்கி வீசப்படுகின்றது. இவ்வாறு தூக்கி வீசப்படுவதன் காரணமாக காயம் ஏற்படலாம். நியூமேட்டிக் பராமரிப்பு அமைப்பின் முக்கிய கருத்துக்களில் தர்க்க ரீதியாக மேற்கொள்ளப்படும் ட்ரபிள் ஷூட்டிங் நியூமேட்டிக் அமைப்பின் பெரும்பாலான பிரச்சினைகளை தீர்க்க முடியும். ட்ரபிள் ஷூட்டிங் மேற்கொள்ளும் போது பாதுகாப்பு முதன்மையாக கருத்தில் கொள்ளப்பட வேண்டும். உபகரணத்தை ஆய்வு செய்து ஆபரேட்டரின் உதவியுடன் புகார்களை தெளிவாக புரிந்து கொண்டு அதை சரி செய்யவும். கம்ப்ரஸர், டேங்க், ஃபில்டர், கிண்ணம், ட்ரெயின் காக் கொண்டுள்ள ஏர்லைன்கள் ஆகியவற்றை வாரம் ஒருமுறை காலியாக்கவும். கம்ப்ரஸர் கிராங்கேஸ் ஆயில் அளவு மற்றும் ரிலீஃப் வால்வின் கம்ப்ரஷன் பாதுகாப்பை பரிசோதிக்கவும். மாதம் ஒருமுறை டிஸ்சார்ஜ் ஏர் ஃபில்டரை ஆய்வு செய்யவும் மற்றும் ரெடியூசிங் வால்வு அமைப்பின் அழுத்தத்தை பரிசோதிக்கவும். 3 மாதத்திற்கு ஒருமுறை கிராங்கேஸ் ஆயிலை மாற்றவும். கம்ப்ரஸர் மோட்டார்களுக்கு ஆயில் ஊற்றவும் மற்றும் கம்ப்ரஸர் பிரஷர் சுவிட்சுகளை பரிசோதிக்கவும். 6 மாதங்களுக்கு ஒருமுறை ஏர்லைன்களில் ஈரப்பதம், ஆயில் மற்றும் அழுக்கு இருக்கிறதா என்று பார்க்கவும். இன்டேக் ஏர் ஃபில்டர், ஃபெல்ட் மற்றும் ஸ்கிரீன் வகைகளை சுத்தம் செய்யவும். கம்ப்ரஸர் பெல்ட் பரிசோதிக்கவும். பிரஷர் ரிலீஃப் வால்வுகள் பரிசோதிக்கவும். அளவு திருத்தம், செயல்பாடு, நாசில்கள் மற்றும் நிலையற்ற வெப்பநிலை கண்ட்ரோலர்களின் கட்டுப்படுத்திகள், பிரஷர் கண்ட்ரோலர்கள், தெர்மோஸ்டாட்கள் மற்றும் ஹியூமிடிஸ்டாக்கள், பிரஷர் டிரான்ஸ்மிட்டர்களின் குழாய்கள் மற்றும் கண்ட்ரோலர்கள் மற்றும் சுத்தம் செய்யும் பாகங்கள் மற்றும் ஹியூமிடிஸ்டாக்கள் ஆகியவற்றை பரிசோதிக்கவும். கார்ட்ரிட்ஜ் வகை இன்டேக் ஏர் ஃபில்டர்களை வருடத்திற்கு ஒருமுறை மாற்றவும். ரிசீவர் கண்ட்ரோலர்களின் அளவு திருத்தத்தை பரிசோதிக்கவும் மற்றும் வால்வுகள் இறுக்கமாக மூடப்பட்டுள்ளனவா என்பதை சரிபார்க்கவும். நியூமேட்டிக் அமைப்பிலுள்ள பாதுகாப்பு நடைமுறைகள் என்ற இந்த அமர்வின் இறுதி பகுதியை நாம் அடைந்துள்ளோம். இப்போது நீங்கள் நியூமேட்டிக் அமைப்பில் வேலை செய்யும் போது பாதுகாப்பை கடைபிடிக்கவும், தனிநபர் பாதுகாப்பு உபகரணத்தை தேர்ந்தெடுக்கவும், நியூமேட்டிக் பராமரிப்பு நடைமுறைகளை திட்டமிடவும், நியூமேட்டிக் பராமரிப்புக்கு சரியான நடைமுறைகளை தேர்ந்தெடுக்கவும் திறன் பெற்றிருக்க வேண்டும்.